வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாலை சாத்துறதுக்கு குச்சி எப்படி கட்டுறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லோரும் கால் பண்ணி இந்த மாதிரி மாலை எப்படி சாத்துறதுன்னு சொல்லுங்கள், குச்சி கட்டினது எல்லாம் ஓகே தான், மாலை எப்படி சாத்துறதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதில் ஓகே, நானும் இடையில வீடியோ ஒன்றும் போட முடியல. இப்போ டைம் கிடச்சிருக்கு, அதனால தான் சரி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாமி பார்த்திங்கன்னா நம்ம குச்சி எதுவுமே கட்டலை. இந்த சிலையிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கல் சிலையிலேயே உங்களுக்கு திருவாச்சி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம இதுலேயே குச்சி கட்டி போடலாம். ஆனால் நம்ம அந்த கோவிலில் திருவாச்சி கொஞ்சம் பெருசாக இருக்குது, 7 மாலை சாத்துற அளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷோல்டர்கிட்ட ஒரு குச்சி மட்டும் போட்டு நம்ம திருவாச்சி அதில் இழுத்து கட்டி சன்னல் ஃபுல்லாக திருவாச்சிலேயே இருக்க மாதிரி போட்டிருக்கோம். நம்ம அதில் இப்போ ஃபஸ்ட்டு மாலை வெள்ளை போடுறோம். நம்ம இதை 2 விதமாக போடலாம். இப்போ ஒரு மாலை சுற்றி வச்சு இந்த மாதிரி வச்சு போடலாம். இப்படி போட்டோம்னா நம்ம அந்த கைக்கிட்ட கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் நம்ம பூ வச்சு அடைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ரெட்டையாக வச்சு நம்ம அந்த கை கேப்புக்குள்ளே போகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக மேலே நம்ம சணல் போட்டிருக்க இடத்துலேருந்து அதை வளைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு நம்ம சணல் போட ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ சணல் போடுறது தான் விஷயம். ஏன்னா நம்ம சணல் போடும்போது ஒருத்தங்க நம்ம பூவை கையில் பிடிக்காமல் வேகமாக பெரிய சணல் நம்ம போட்டு இழுக்கிறதுனால கீழே மேலேயும் இருக்கிறதுனால ஒரு ஆர்டராக வராமல் இருக்கும். நம்ம ஒரு ஆர்டராக வரத்துக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சணல் போட்டு இருக்கும்போது பூவில் ஒரு கை வச்சுக்கணும். நம்ம பூவில் ஒரு கை வச்சுக்கிட்டு இருக்கணும்னா பூ கீழே அமுந்தாது. அப்படிங்கும்போது நமக்கு அடுத்தடுத்த மாலை அந்த ஆர்டராக மேலேயே அப்படி வரிசையாக வரும். நம்ம இப்போ இந்த ஒரு சைடு போட்டிருக்கோம். நம்ம இந்த இதை ஃபுல்லாக இந்த மேலே போட்டுட்டு நம்ம கீழே பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்ட ஒரு அல்லகை மாதிரி போடுறது, அது ஒன்று போட்டுக்கிட்டோம், வளைச்சி கட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம இப்போ அந்த மேலே போட்டதுக்கப்புறம் இடுப்பு கயிறில் ஒரு சணல் போட்டு அதையும் நம்ம போட்டு இறுக்கி கட்டிக்கலாம். இப்போ இதே மெத்தடு தான் உங்களுக்கு இந்த ஆப்போசிட் சைட்லேயும் உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். முதல் மாலை நாரை கட் பண்ணிவிட்டு இப்படி மாதிரி வளைச்சி போட்டுடுறோம். நம்ம அடுத்த மாலை அப்படியே ஒரு வரியாகவே அப்படி ஆர்டராகவே போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாலை முடிந்தால் ரெட்டையாக மடக்கி வச்சு போடணும். அடுத்ததெல்லாம் நம்ம ரெட்டையாக மடக்க தேவையில்ல, அப்படியே வச்சு போட்டுக்கலாம். நம்ம அந்த மாலையை 2 விதமாக நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி சுற்றி வச்சும் போடலாம், இந்த மாதிரி ரெட்டையாக போட்டும் போடலாம். நம்ம சுற்றி வச்சு போட்டோம்னா சைடு இடைக்கே இது மேலே பூ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்படி போட்டுக்கலாம். நம்ம அப்படி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி போட்டாலும் நமக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப் அந்த ரவுண்ட் ஆர்ச் மாதிரி வந்துடும். நம்மளோட வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம இந்த இதுக்கு குச்சி எப்படி கட்டுறதுங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி அந்த குச்சி கட்டுற வீடியோ எப்படி பண்ணுறது என்னன்றது போட்டிருக்கு. புதுசாக கற்றுக்கிறவங்க நம்ம இந்த வீடியோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. குச்சி எப்படி போடுறது, சணல் எப்படி போடுறது என்னன்றது. நான் போட்டோன்னா மாலை இந்த ஷேப் வச்சு ஃபஸ்ட்டு மாலை போட்டோம்னா அதை மட்டும் போட்டுட்டு நம்ம அடுத்த மாலை அப்படியே வரிசையாக வச்சு போடுறது. நம்ம இப்போ போட்ட மாதிரியே அப்படியே வரிசையாக வச்சு போட வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இதில் வேறு எதாவது டவுட் இருக்கோ இல்லை எதாவது ஒன்றுனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி நம்ம கமெண்ட்லேயும் என்னன்னு சொல்லுங்கள். இது இன்னும் மறுபடியும் இன்னொரு வேறு வீடியோ போடலாமா, இல்லை வேறு எதுக்கு வீடியோ வேணும் என்னங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நீங்கள் கேட்குறத வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம கோவிலும் பார்த்துக்கிட்டு அலங்காரம் பண்ணுறதுனால ஒரு சில வீடியோ அதிகம் எடுத்து போட முடியறதில்ல. உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை இப்போ நீங்கள் மாலை சாத்துறது எப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மாலை சாத்துறது எப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மாலை எப்படி வைக்கிறோமோ அதுதான் நமக்கு கணக்கு. நம்ம அடுத்தடுத்த மாலை அப்படியே அதுக்கு மேலே வச்சு மாலையை கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம சணல் போட்டு இருக்கனாலே போதும், வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு மாலை வைக்கிறது மட்டும் கரெக்டாக சேஃபாக வச்சிட்டோம்னாலே போதும். நம்ம அதுக்கு குச்சி எப்படி கட்டுறோம், சணல் எப்படி போடுறோம், அவ்வளோதான். நீங்கள் ஃபுல் மாலையுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் கோயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கா என்னங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி என்ன இருக்குது என்னன்னு சொன்னால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். மேற்கொண்டு அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க வீடியோ பார்க்குறவங்க.
நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம இப்போ மாலை வந்து எல்லாமே போட்டாச்சு. கடைசி மாலை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ மாலை போட்டதுக்கு அப்புறம் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து மாலையாக இருந்தால் கீழே கொஞ்சம் இந்த மாதிரி களைஞ்சி தொங்குற மாதிரி இருந்தால் கீழே முன் சைடு சாமிக்கு முன் சைடு ஒரு குச்சி ஒன்று வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். கீழே நாரெல்லாம் கட் பண்ணி விட்டு நீங்கள் ஒரு சேஃபாக இழுத்து வச்சு அந்த குச்சியில் கட்டிடுங்க. நீங்கள் அப்படி நாட் போட்ட மாதிரி கட்டிட்டு வந்தால் வேலை முடியுது. இது வந்து உங்களுக்கு நார்மலாக தொங்குறதுக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட்டுறதுக்கும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போ இப்படி இருக்கிறதுக்கும் அலங்காரம் முடித்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மாலை லென்த்து இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி லென்த்து மாலையாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்னென்னு பார்த்து எடுத்து போடுறேன். இப்போ வேலை அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு புடவை அந்த பிளாக்காக தெரிய எடுத்துக்கிட்டு ஒரு புடவைன்னு போட்டு மறைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி இருக்குது, அலங்கார ஃபினிஷிங்காக எப்படி இருக்குங்கிறத நான் ஃபுல் வீடியோ போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ என்னால் முடிஞ்சதை எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.